நிக்குது. இல்லைன்னா அமெரிக்காக்காரன் கை வைக்க கூடாதுன்னு அரசாங்கத்தில் உத்தரவு போட்டிருப்பேன். ஏன்னா வேப்ப மரத்தை அரசாங்கத்தை மீறி வேப்ப மரத்தை அமெரிக்காக்காரன் காப்புரிமை பெற்று விட்டான். அறிந்த ஒருத்தர் பதறி கண்ணீர் விட்டு அழுகிறாரு. 13 பேர் சேர்ந்து ஒரு வழக்கை தொடுக்கிறார்கள் லண்டன் நீதிமன்றத்தில். பொய் சொல்லல, தட்டி பாருங்க வலைதளங்களில். அப்பேற்பட்ட அந்த பெரியவர் 13 பேரோட சேர்ந்து அந்த லண்டன் நீதிமன்ற வாசலிலே ஒவ்வொரு நாளும் ஏறி 13 மாதங்கள் கடந்து ஒருத்தர் வேப்பங்க, ஒருத்தர் வேப்பம்பழம், ஒருத்தர் வேப்ப இலை, ஒருத்தர் வேப்ப ஈக்கி, ஒருத்தர் வேப்பம் பட்டை, ஒருத்தர் வேப்ப துண்டு, இப்படி ஒவ்வொரு பொருளாக வச்சு வெள்ளைக்காரன் எடுத்து சொல்லி இது எங்க ஊர்ல உள்ளது, எங்களுக்கு சொந்தமானது, இதை யாராலும் உற்பத்தி பண்ண முடியாது, அமெரிக்காக்காரன் காப்புரிமை பெற்ற ரத்து பண்ண சொல்லி போராடி வாங்கி கொடுத்த வேப்ப மரம் யாருன்னு தெரியுமா? என்ன வச்சிருக்கோம் நம்ம சொல்லுங்க. எல்லா சவுடாலும் பேசுறமே நம்ம சொல்லுங்க. யாருன்னு சொல்ல முடியுமா? வேப்பங்குச்சை ஒடிச்சு காலையில் பல்லு வளர்க்குறமே சொல்லுங்க. ஆட்டுக்குட்டிகளுக்கு வெட்டி போடுறமே யாருன்னு தெரியல. இல்ல ஒரு காப்பு என்ன கத்து வச்சிருக்கான், ஒரு காப்பு கட்டுறது கூட. எல்லாத்துக்கும் வேப்ப இலையும் மஞ்சளும் இங்க உள்ளது. வேப்ப இலையும் வேப்பம் பூவு வேப்ப மஞ்சள் அத்தனையும் மஞ்சளும் நமக்கு உகந்ததை அதை கண்டு கொண்டு வந்து காப்பாற்றி நிறுத்தினவர் பெரியார். எந்த பெரியாரு? ஊரெல்லாம் ஒண்ணுக்கும் உதவாதவன பெரியாருங்கிறான். நம்ம பெரியார் நம்மாழ்வார் என்ற பெரிய தகப்பன் பெரியார். அவர் தான் ஐயா நிறுத்தி வச்சாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லி கொடுத்துருக்கணும்ல, தெரிஞ்சுக்கணும்ல. எது நமக்கு முக்கியம், எது நமக்கு சோறு போடும், எது நம்மளை வாழ வைக்கும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாது போனதனுடைய விளைவு வந்தவன் போனவெல்லாம் தலையில ஏறிக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து சிந்திங்கள். நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு என்ன முக்கியம்? வரலாறு மிக முக்கியம் என்பதை உணர்வோம். அந்த இன்று பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது. இருந்தால் அது வாழுகிற பூமியாக இருக்காது. இதை சொன்னவர் எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார். அவர் பிள்ளைகள் நாங்கள். இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து வாழ்வதற்கு இடமும் இருக்க வேண்டும், வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறார். என்னை பெற்றவர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை பெற்றதால் அப்பா, நம்மாழ்வார் என் மண்ணை பெற்றதால் அவன் எனக்கு பெரியப்பா, பெரிய தகப்பன். இவர் அளவுக்கு இந்த மண்ணை மக்களை நேசித்த ஒரு சமீப காலத்தில் ஒரு தலைவன், ஒரு மகன் யாராவது நீங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. அவருக்கு என்ன அங்கீகாரத்தை, என்ன பெருமையை இந்த திராவிட ஆட்சியாளர்கள் கொடுத்தாரு? எங்கேயாவது செலவு வச்சிருக்கீங்களா?